பத்திரிகையாளர்களுக்கு அரசு பணத்தில் இருந்து ஓய்வூதியம் என்ற பெயரில் அதிகாரப்பூர்வமாக லஞ்சம் கொடுக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். 1000 2000 இல்லை, மக்கள் வரிப்பணத்தில் இருந்து மாதம் 12,000 ரூபாய் கொடுக்கிறார். அட நான் சொல்லலப்பா, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதற்கு ஆயிரக்கணக்கான தகுதிகளை கேட்ட ஸ்டாலின் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் ஊடக உடன்பிறப்புகளுக்கு மாதம் 12,000 ரூபாயை ஓய்வூதியமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்த ஒருவருக்கு அரசு ஏன் ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும்? தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்கள் இருக்கும்போது குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து ஒரு 400 பேருக்குத்தான் இது கொடுக்கப்படுகிறது. நேற்று கூட 42 பேருக்கு கொடுத்திருக்கிறார். யார் இவர்கள்? இவர்களை மட்டும் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? ஸ்டாலினுக்கு பத்திரிகையாளர்கள் மீது பாசமெல்லாம் இல்லை. ஊடகத்தில் சதா இந்த அரசு சூப்பர் என வாய்க்கூசாமல் பொய் பேசும் ஊடக உடன்பிறப்புகளுக்கு கொடுக்கும் லஞ்சம்தான் இந்த ஓய்வூதியம். எந்த ஊடகத்தை வேண்டுமானாலும் பாருங்கள், முடி நரைத்திருக்கும் அல்லது முடி உதிர்ந்து சொட்டை விழுந்திருக்கும். அதை வைத்துக்கொண்டு மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கும் பணியை சிலர் செய்து கொண்டிருப்பார்கள். அதிமுக என்ன முடிவு எடுக்க வேண்டும்? அதிமுக பலமாக இல்லை, அதிமுக அப்படி ஆகிவிட்டது, பொதுக்குழுவில் என்ன பேச வேண்டும் என அதிமுக 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 என இந்த மண்ணை 31 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு கட்சியை நாக்கில் நரம்பின்றி இழிவாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அதே சமயம் இந்த ஆட்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவு குறித்தும் வெள்ள பாதிப்பு குறித்தோ, மாநகரின் நடுவில் கார் ரேஸ் நடத்தும் கோமாளித்தனம் குறித்தோ, நடிகையின் படத்தை ரீபோஸ்ட் செய்யும் துணை முதல்வரின் சல்லித்தனம் குறித்தோ பேச மாட்டார்கள். மக்கள் படும் துயரத்தை பேசுபவர்கள்தானே பத்திரிகையாளர்கள். அதை விடுத்து திமுகவை காப்பாற்றுவதற்காக நரேட்டிவ் செட் செய்பவர்கள் எப்படி பத்திரிகையாளர்கள் ஆவார்கள்? இவர்கள் பத்திரிகையாளர்கள் இல்லை, அத்தனை பேரும் ஊடக உடன்பிறப்புகள். இந்த ஊடக உடன்பிறப்புகளுக்கு கட்சி நிதியில் இருந்து மாதம் படியிழப்பது பத்தாது என மக்கள் பணத்தில் இருந்து ஓய்வூதியம் என்ற பெயரில் அள்ளி கொடுக்கிறார் ஸ்டாலின். அவர்களும் தேர்தல் நேரத்தில் ஸ்டாலினை ஆகா ஓகோ என பேசி மக்களை ஏமாற்றும் வேலையை செய்வார்கள். 12,000 தானப்பா என நினைக்காதீர்கள். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் முதியோர் ஓய்வூதியம் பெற்று வந்த பலரது ஓய்வூதியத்தை கட் செய்தார். தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தினார். பொங்கல் பரிசு தொகையை நிறுத்தினார். மானிய விலையில் ஸ்கூட்டி கொடுக்கும் திட்டத்தை நிறுத்தினார். ஏழை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தினார். இப்படி மக்கள் கட்டும் வரிப்பணத்தில் இருந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு கருணாநிதி குடும்பத்திற்கு காவடி தூக்கும் சில ஊடக உடன்பிறப்புகளுக்கு மட்டும் வரிப்பணத்தை கொடுப்பது நியாயமா? பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். நல்ல பத்திரிகையாளர்களை விட்டுவிட்டு உடன்பிறப்புகளுக்கு அள்ளி கொடுக்க இது ஒன்றும் அறிவாலய கஜானா இல்லை, அரசின் கஜானா. எத்தனை பத்திரிகையாளர்கள் மீது இந்த அரசு வழக்கு போட்டுள்ளது? எத்தனை பேரை மிரட்டி இருக்கிறது? ஆக அரசை எதிர்த்தால் காப்பு, பொய்யாக பாராட்டினால் பணமா? கோபாலபுரத்து அழகேசா, நீ ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும், புறப்படப்பா என மக்கள் சொல்லும் காலம் வரும்.